நல்ல வாய்ப்புக்காக நான் விலகுகிறேன். என்னால் இனிமேலும் இங்கே இருக்க முடியாது என்பதை வேறு விதத்தில் இப்படி சொல்வார்கள். மக்கள் தாங்கள் வெளியே சொல்லக்கூடிய காரணங்களால் விலகுவது அரிது. நல்ல வாய்ப்பு, வேலையில் வளர்ச்சி என்பவற்றை காட்டிலும் அவர்களை மதிக்க மறந்துவிட்டோம், அவர்கள் முயற்சியை யாரும் கவனிக்கவில்லை என்பதே உண்மையாக இருக்கக்கூடும். அவர்கள் சிந்தனை வரவேற்கப்படவில்லை. அவர்கள் திறன்களை தூசி படிந்து போகின்ற அளவிற்கு அவர்கள் வளர்ச்சி மட்டுப்படுத்தப்படுகிறது. அநேக பணி விலகல்கள் தப்பித்தல்கள் அல்ல, அவை முடிவுகள். உங்கள் பணியாளர்களில் சிறந்தவர்களை தக்க வைக்க உண்மையிலேயே விரும்பினால் உண்மையாகவே அவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேளுங்கள். நன்றி என்று சொல்லுங்கள். அவர்கள் எண்ணங்களை கேளுங்கள். அவர்களை பாராட்டுங்கள். உங்கள் பணியாளர்களில் சிறந்தவர்களை தக்க வைக்க விரும்புகிறீர்கள் என்றால் அவர்கள் கூறுகின்றவற்றுக்கு காது கொடுத்து கேளுங்கள். அவர்கள் செய்கின்றவற்றுக்கு நன்றி கூறுங்கள். அவர்கள் எண்ணங்களை கேளுங்கள். அவர்களை பாராட்டுங்கள். அவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். அவர்கள் கருத்துக்களை கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை நேரத்திற்கு தெரிவியுங்கள். முடிவு எடுக்கும் பொழுது அவர்களையும் ஈடுபடுத்துங்கள். அவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குங்கள். வெளிப்படையாக அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்று நம்புங்கள். இவை எதற்கும் பெரிய பட்ஜெட் தேவைப்படாது. இதற்கு விழிப்புணர்வு தேவை. இதற்கு நீங்கள் இருப்பது அவசியம். இதற்கு உண்மையிலேயே கரிசனை கொண்ட தலைவராக இருக்க வேண்டும். மக்கள் விலகி செல்ல விரும்பாத தலைவராக இருங்கள். பணியாளர்களை தக்க வைக்க ஜிதேந்தர் கிரிதர் இப்படி ஆலோசனை கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.